பட் அது புதுசாக இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில அந்தளவுக்கு. தளபதியும் அந்த மாதிரி பண்ணி நிறைய ஊற்றி இருக்கிறான். புலி படமும் ட்ராப் ஆகிருக்கு. ரஜினியை வந்து ஒரு நல்ல நடிகரை மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. கோட்டோட வேட்டையன் பரவாயில்ல ப்ரோ. ஏன்னா கோட் வந்து ரொம்ப சைஃபையாக இருக்கனால மேபி கலெக்ஷன் போகாது. பட் வேட்டையன் தலைவர் இருக்கனால வரலாம். ஆனால் தளபதிக்கோசரமே ஓடுறோம். எப்படியோ படம் நல்லா இருக்குமான்னு தெரில, டவுட்டு தான். என்ன வெங்கட் பிரபு அந்த ஜானர் இருக்குல்ல, ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம பார்த்ததில்ல. வெங்கட் பிரபு அவரோட ஜானர் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். பட் இது ஃபன் வருமா இல்லையான்னு தெரில. பட் சைஃபை வெங்கட் பிரபு புதுசாக இருக்குல்ல, பார்க்கலாம். சான்ஸ். ஓகே, ஞானவேல் என்ன மாதிரி காரணம் கொடுக்க போகிறாரு ரஜினி? வேட்டையன் பற்றி ஞானவேல் இதுக்கு முன்னாடி இருந்த படமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஸோ நான் சொல்லப்போனால் தலைவருக்கோசரம் நான் பார்ப்பேன்லாம் வேட்டையன். அண்ட் டீசர்லாம் பார்த்தும் படம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும்னு தான் தோணுது. பட் கோட்டில் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்கு. அதான். ஓகே, இப்போ வந்து ஞானவேல் படமாக இருக்குமா இல்லை ரஜினி படம்? தலைவருக்கு இருக்க அந்த மாசின் எப்பயுமே இருக்கும். பட் ஞானவேலோட அந்த பாட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரால் முடியுது பண்ணுறாரு ப்ரோ, அவ்வளோதான். ஸோ கோட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு இல்லை, ரெண்டு படமே தான் பார்க்க வேண்டியது தான். பட் அது புதுசாக இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில அந்தளவுக்கு. தளபதியும் அந்த மாதிரி பண்ணி நிறைய ஊற்றி இருக்கிறான். புலி படமும் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம். செகண்ட் டைம் ஸ்னேகா விஜய் ஒன்று சேர்றாங்க. வசீகரா மாதிரி ஒரு கிட்டு கொடுப்பாங்க. வசீகரா மாதிரி தெரில ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. இருந்தால் பார்க்க வேண்டியதான் ப்ரோ. நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து ரஜினி படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லை விஜய் படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. அந்த அடிப்படையில் கேட்குறீங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு டேரக்டர் ஓரியன்டாக தான் படம் பார்ப்பேன். வந்து கேரக்டராக மட்டும்தான் பார்ப்பேன். ரஜினி கமல்னு பார்க்க மாட்டேன். ரஜினி கமல் விஜய் என்றைக்குமே பார்க்க மாட்டேன். கேரக்டர் ஓரியன்டாக தான் பார்ப்பேன். நான் ரெண்டு படத்தையுமே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கோட் வந்து ஒரு ஸ்டைலிஷ் இயக்குனர் வெங்கட் பிரபு. ஒவ்வொரு மூவியும் வந்து வெளியெங்கிருந்தான் உருவிட்டு தான் வராரு. பட் தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நமக்கு ஒரு திரை விருந்து, ஒரு விஷுவலாக நமக்கு அழகாக எவ்வளோ ஒரு கௌதம் வாசுதேவன் மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்குறதெல்லாம் அவர் அடிச்சிக்க முடியாது. அதே போல் இந்த படம் ரஜினி வந்து நடிக்கிற வேட்டையன் படமும் அந்த மாதிரி தான். ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல் அவர் வந்து கண்டென்ட் ஓரியன்ட். நிச்சயமாக வந்து ஒரு நல்லதொரு திரைக்கதையோடு தான் களம் இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ரஜினிக்காக திரைக்கதையில் வந்து எந்த விதமான சமரசத்திற்கும் ஆட்பட்டிருக்க மாட்டான்னு தோணுது. அதனால் ரெண்டு படத்தையுமே நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டு படத்தையும் எதிர்பார்க்குறேன். அப்படி பார்த்தா நான் கண்டென்ட் ஓரியன்டாக பார்த்தேன். கண்டென்ட் ஓரியன்ட் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். வேட்டையனை தான் போவேன். கண்டிப்பாக வந்து காவல்துறையில் நடக்கிற அட்டூழியங்களை அவலங்களை தோலுரிச்சு காட்டுவாங்க தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் கேள்வி ஆரம்பிச்சு எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரஜினி வந்து ஒரு மாஸ், அவர் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் கூட ஒரு டைரக்டர். ஸோ ரெண்டு பேர் படம் ஒன்றா சேர்ந்து நடிக்கும்போது இது ரஜினி படமாக இருக்குமா இல்லை ஞானவேல் படம்? நிச்சயமாக ஞானவேல் படமாக தான் இருக்கணும். ரஜினி படமாக இருந்தாக்க கண்டனில் அவர் வந்து சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அவருக்கு ரஜினிக்காக சில மாஸ் மசாலாக்களை சேர்க்க வேண்டியிருக்கும். மசாலாக்களை சேர்க்கும்போது அவர் கண்டனில் சில விஷயங்களை வந்து கோட்டை விட வேண்டியிருக்கும். அப்படி இருக்காது நம்புகிறேன். ஏன்னா ரஜினிகாந்த் இப்போ வந்து காலா கபாலி மாதிரி அவர் கண்டென்ட் ஓரியன்டாக கொஞ்சம் திரும்பிட்டார். அவர் தன்னை அவர் ஆரம்பத்தில் வந்து ரஜினி மாதிரி ஒரு நல்ல நடிகரை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் தான் தோணுது. முள்ளு மலரும், ஜானி, 6லிருந்து 60 வரை இந்த மாதிரி படங்களில் இப்போ நான் ஒரு கேள்விக்குறி, எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி ரஜினியை வந்து நான் திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ரஜினியை வந்து நான் காலால் பார்த்தேன், கபாலியில் பார்த்தேன், இந்த படத்துலையும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. என்ன படத்துக்கு? வேட்டையன் தான். என்ன காரணம்? தலைவர் ஃபேன் தான். என்ன படத்துக்கு வர எல்லாருமே அப்படியே சொல்லிட்டு போறீங்க? விஜய்க்கு நீங்கள் ஃபேன் இல்லைன்னா சொல்ல முடியாது. விஜய் ஃபேன் தான். சரி, டேரக்டர் அது நல்ல டேரக்டர். வேட்டையன் ஜெய்பீம் டேரக்டர். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஸ்டோரி பேஸ் நல்லாயிருக்கும். தலைவருக்கு புது இதுவாக இருக்கும். ஸோ அதுக்காக விஜய்னா அப்படிலாம் இல்லை, பார்க்கலாம். கோட் வந்தாலும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். கோட்டுமே வந்து நல்ல படம். பிரபு மூவி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ரெண்டுமே ட்ரெய்லர் வரட்டும், பார்ப்போம். ஓகே, இது வந்து ரஜினி படமாக இருக்குமா இல்லை ஞானவேல் டேரக்டர் படமாக இருக்கும்? அது 50-50ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 50-50 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், யாரோட படமாக இருக்குது? அதே தான் 50-50. டேரக்டர்ஸ் அது ட்ரெய்லர் வரட்டும்,
ட்ரெய்லர் வந்து பார்த்தோன்னையும் அப்படின்னு சூஸ் பண்ணேன். விஜய் வச்சு ஒரு டீசர் பயங்கரமாக விட்டாரு. அது நல்லா தான் இருந்தது. அது உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. பார்ப்போம், இன்னும் அது கிளிம்ஸ் மாதிரி தானே விட்டாங்க, இன்னும் ட்ரெய்லர் வரல. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். நம்மலாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் பார்க்கறது இல்லை நாங்கள். படம் நல்லா இருந்தால் பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி அந்த கலெக்ஷன்ஸ் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது அவங்களுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆஃப்கோர்ஸ் நடிச்சிட்டு தானே இருக்காரு, வயசாகிடுச்சுன்னா. இன்னும் ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வயசுலாம் முக்கியம் இல்லை. அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார், வேறு யார் சொல்ல முடியும்? அவ்வளோதான். சப்போஸ் தலைவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். கோட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்? நான் ஆல்மோஸ்ட் விஜய் ஃபேனு, ஸோ அதனால் கோட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேட்டையன் படம் இருக்கிறது இப்போ வரைக்கும் இன்னும் எதுவும் தெரியல, நியூஸ் எதுவும் வருது. ஓகே, வேட்டையன் வந்து ஜெய்பீம் படம் டைரக்டர் ஞானவேல் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்குறீங்க? ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜெய்பீம் நல்லா இருந்தது, ஸோ அதே மாதிரி இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து கோட்டு தான் எக்ஸ்பெக்ட். ஆமாம். ஓகே, கோட் என்ன மாதிரி கதையாக இருக்குது உங்களுக்கு? கோட்டு பார்த்தீங்கன்னா அதோட டீசர் வந்த புதுசு பார்த்தா 2 or 3 விஜய்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படின்றது நம்ம வந்த அப்புறம் தான் தெரியும். ஸோ கத்தி மாதிரியா இல்லை பேக் நார்மல் இது மாதிரி இருக்குமான்னு தெரில. ஸோ வந்து பார்த்தா தான் தெரியும். வெங்கட் பிரபு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குது. அவர் தானே மங்காத்தா எடுத்தது. அஜித் இது இருந்தாலும் மங்காத்தாவோட இது வந்தவரை, ஸோ அந்த இதுனால அவரோட இது இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ யார் டாப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன்? இப்போ விஜய் தான், ஆல்மோஸ்ட் விஜய் தான். கோட்டு தான் ஜி. என்ன காரணம்? ஏன்னா ஐ லவ் விஜய் சார், அதிகமாக விஜய் சார் தான் பிடிக்கும், அதனால் கோட். அந்த படம் வந்து வெங்கட் பிரபுவோட படம். ஆமாம். ஸோ எப்போவுமே வெங்கட் படம்னாலே தெரியும் 80% பண்ணு இருக்கும், ஒரு 20% ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி படமாக இருக்க போது யாரும் டீசர் கூட விட்டாங்க. அதான் ஜி, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, 80% ஃபன் இருக்கும், அதான் நமக்கு தேவை. என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும். ஓகே ஓகே, அந்த டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த 2 விஜய் புல்லட்டில் வந்து அப்படி பைக்கில் வந்து அது எப்படி இருக்குது பார்க்க? அதை இப்போது அதான் ஜி, நம்ம மர்சலில் வந்து பண்ணாங்கல்ல, அதை மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2 டபுள் ஆக்டிங். ஆமாம், அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆமாம். இந்த பக்கம் வந்து ரஜினி வந்து ஒரு ஜெயிலர் படம் ஹிட்டு கொடுத்தவர். ஆமாம். அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஞானவேல், ஜெய்பீம் படத்தோட டைரக்டர். ஆமாம். ஸோ இவங்க 2 பேரோட காம்போவில் ஒரு படம் வரப்போனால் அது மேலே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஜி, அந்த மூவி வந்து டவுன் அந்த மாதிரி நான் சொல்லலை. ஐ லவ் விஜய் சார், அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் அதுவும் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். நீங்கள் கோட்டு தான்? ஆமாம் ஜி, ஆமாம், கோட்டு தான் ஜி.